Hi friends, welcome to tutorials.com. நாம இப்போ பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேட்டரில் எப்படி ஐஸ்கிரீம் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் மெனுக்குள்ளார நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூ டாக்குமெண்ட்டுக்கான டயலாக் பாக்ஸ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போது வித் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸில் இருக்குது. அதே மாதிரி ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சஸில் இருக்குது. ஸோ நம்ம யூனிட்ஸ் இருக்கிறத பிக்சல்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பிக்சல்ஸாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வித்தும் ஹைட்டும் நம்ம வந்துட்டு 500 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, 500 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடும். இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வரதுக்காக நான் ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணுறேன். அதாவது ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல் நான் யூஸ் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த டாக்குமெண்ட் இந்த பிளேஸில் ஸ்டேஜில் வச்சு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரவுண்டட் ரெக்டாங்கிளுக்கான டயலாக் பாக்ஸ் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தும் ஹைட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வித் பார்த்தீங்க அப்படின்னா 110 பிக்சல்ஸில் இருக்குது. ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 200 பிக்சல்ஸில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நைட் கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டார் அந்த கார்னர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி கேட்கும். நம்ம 15 கொடுத்துட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்திருக்கும். சரிங்களா, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு டார்க் கலர்ஸ் மாதிரி நீங்கள் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரீன் கலர் மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கான அவுட்லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நமக்கு அவுட்லைன் ரிமூவ் ஆகிடும். சரிங்களா, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பாட்டம் வந்துடுச்சு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டூல்ஸில் எலிப்ஸ் டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் இதுக்கும் அதே மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். இதுக்கான வித்தோட ஹைட்டும் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். 110 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரவுண்ட் எலிப்ஸ் வந்திருக்கும். சரிங்களா, இதோடைய கலர் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி நவுத்தி வச்சுக்கோங்க. கரெக்டாக நமக்கு அந்த கார்னர்ஸ் ஃபுல்லாக கட் ஆகிற மாதிரி நமக்கு வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிவிட்டு நவுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா, கரெக்டாக இந்த நம்ம செலெக்ஷன் டூல் மூலமா செலக்ட் பண்ணும்போது நமக்கு அவுட்லைன் மாதிரி வந்திருக்கும். அந்த அவுட்லைன் வந்துட்டு நம்ம கீழே போட்டிருக்க இந்த க்ரீன் கலர் ரவுண்டட் ரெக்டாங்கிளுக்கு டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர்ஸ் செட் ஆகும் அந்த அலைன்மெண்ட்டெல்லாம். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அகைன் நான் ஒரே கலராக கொடுத்துறேன். இப்போ கொடுத்தா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷேப் நமக்கு வந்துடும். சரிங்களா, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம செலக்ட் செய்கிறோம். செலக்ட் செஞ்சுட்டு இந்த பாத் ஃபைண்டர் அப்படி அந்த ஆப்ஷனில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷேப் மோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேப் மோடில் நம்ம இந்த ஆட் டு ஷேப் ஏரியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் நமக்கு தனித்தனியாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டுமே நமக்கு ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கே டார்க் கலராக நமக்கு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுவே நான் என்ன பண்ணுறேன், ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். எடிட்டில் போயிட்டு காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன், பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கான கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான கலர் வேல்யூ வந்துட்டு ஒரு டார்க் கலர் மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா, கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இதை நவுத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நவுத்தி வச்சுக்கோங்க. நவுத்தி வச்சுட்டு இப்போ நமக்கு இந்த டார்க் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கலர் செலெக்ஷனில் போயிட்டு நான் இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, பிளாக் கலருக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0 தான் வரும். RGBயோட ஃபுல் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இந்த பிளாக் கலருக்கு பார்த்தீங்களா அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்சில் போயிட்டு சென்ட் டு பேக் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். சரிங்களா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு எந்த பக்கம் ஷேடிங் வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே 2 ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் டிவிடெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணோம் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட்டும் நமக்கு ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அடுத்தது ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அன்குரூப் கொடுத்தா நமக்கு என்ன இருக்குது, கரெக்டாக இந்த ஷேப் நமக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கோ அதே அளவுக்கு நமக்கு என்ன ஆகும், பிளாக் கலர் நமக்கு ஃபில் ஆகிருக்கும். சரிங்களா, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அட்ஜஸ்ட் பண்ணி நவுத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நவுத்தி வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி
அரேஞ்சில் சென்ட் டு ஃப்ரண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டுன்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், செலெக்ஷன் டூல் மூலமா இந்த ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம அதோடைய சைஸை நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிவிட்டு நவுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது, இந்த பிளாக் கலர் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இதில் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீமில் சிங்கிள் கலராக இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், 3 கலர்ஸ் நமக்கு இருக்கிற 3 இல்லைன்னா 4 கலர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, நமக்கு 4 பார்ட்ஸாக நம்ம பிரிக்கிறதுக்காக இந்த ஆர்க் டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நமக்கு ஆர்க் டூலுக்கான ஆப்ஷன் கேட்கும். அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ் 120ன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் 120 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்க் க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இது க்ரியேட் ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்டான ஆர்க்குக்கு நம்ம செலெக்ஷன் டூல் மூலமா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொட்டேட் பண்ணிவிட்டு இதோடைய அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோடைய திக்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஆர்க்கை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் என்ன பண்ணுறோம், அகெயின் காப்பி பண்ணிவிட்டு Ctrl+C காப்பி. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், எடிட்டில் போயிட்டு காப்பின்றதை கொடுத்துட்டு மறுபடியும் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட்டு டவுன் ஆரோ கீயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு கீழே வரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 இடத்துக்கு பேஸ்ட் ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கலருக்கு இங்கே ஒன்று, செகண்ட் கலர், தேர்டு, ஃபோர்த்துன்னு நம்ம 4 கலர்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆரோ மார்க்ஸ், இந்த ஆரோஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட் மூலமா செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், காப்பி, அடுத்தது பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் கீபோர்டில் ரைட் சைடு ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ அந்த பிளாக் கலர் மட்டும் நமக்கு தனியாக வந்திருக்கும். அடுத்தது நமக்கு அந்த ஆரோ மார்க்கும் நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? இது எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இது ஒரு கலர் தரோம், இந்த 4 நம்ம தனித்தனி கலர்ஸ் தருவோம். இங்கே டார்க் கலர்ஸாக தருவோம். அதுக்கான லைட் ஷேடிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் கலரில் நம்ம தருவோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நமக்கு இங்கே பிளாக் தேவையில்லை, ஏன்னா நம்ம இங்கே எடுத்து வச்சுட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டெலிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நான் இது கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாத் ஃபைண்டரில் டிவிடெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ டிவிடெண்ட் கொடுத்தோன்னே நமக்கு என்ன இருக்குது, அந்த ஆரோ மார்க் போயிட்டு இப்போ 4 பாக்ஸஸ் மாதிரி, அதாவது 4 பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நமக்கு இது ஃபுல்லாகவும் குரூப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இதை அன்குரூப் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக செலக்ட் ஆகும். சரிங்களா? இதில் வந்து நமக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இதோடைய கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.